அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹிந்தி நியூஸ் பேப்பர்ல என்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் இருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா, ஸ்டேட் செட்ஸ் அப் டாஸ்க் ஃபோர்ஸ் பிரிங் டவுன் மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஒரு செயலாக்க குழு, அதாவது டாஸ்க் ஃபோர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஒரு செயலாக்க குழுவை தமிழக அரசாங்கம் ஏற்படுத்தி இருக்காங்க. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த பேறுகால இறப்பு மேட்டர்னல் டெத்ஸ் அப்படிங்கிறத குறைக்கிறதுக்காக இந்த ஒரு விஷயத்த பண்ணியிருக்காங்க. அப்ப எய்ம் என்ன அப்படின்னு பார்த்தாங்கன்னா, நமக்கு the aim is to bring the aim is to bring down maternal mortality ratio to less than 10 per 1 lakh live births from the present 45.5 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதாவது கரண்டா பார்த்தோம்னா நம்மளுடைய மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேஷியோ அப்படிங்கிறது 45.5ல இருக்கு அவுட் ஆஃப் 1 lakh பர்த். இத அடுத்த 2 வருஷத்துல 2 இயர்ஸ்ல என்னவா குறைக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு 1,00,000 பேருக்கு பிரசவங்களுக்கு 10 இறப்புகளாக குறைக்கணும் அப்படிங்கறத டார்கெட்டா வச்சு இந்த ஒரு கமிட்டி ஃபார்ம் பண்ணிருக்காங்க. ஓகேங்களா? இந்தியன் மெடிக்கல் அசோசியேஷன், வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன், யுனைடெட் நேஷன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபண்ட், இதுல இருந்தெல்லாம் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் இருப்பாங்க இந்த செயலாக்க குழுவுல அப்படிங்கறத நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? என்ன பண்ணுவாங்க இந்த டாஸ்க் ஃபோர்ஸ்? அவங்களோட பணி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, the task force would introduce a new and robust pre-birth planning mechanism. ஆல்ரெடி இருக்கக்கூடிய நடைமுறையை மாத்த போறாங்க. pre-birth planning mechanism அப்படிங்கறத ஒண்ணு தர போறாங்க. சரிங்களா? எதுக்காக அப்படின்னு பார்த்தோம்னா, to seal gaps in the provision of critical care to pregnant women in government and private sectors. ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய அந்த பர்த் மெக்கானிசம் அப்படிங்கிறது ஒரு செட் ஆஃப் இதை வச்சிருக்கோம். இந்த மாதிரி ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்றதுல இருந்து என்ன மருந்து மாத்திரைகள் கொடுக்கற வரைக்கும் ஒரு மெக்கானிசம் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருக்கு. அந்த மெக்கானிசம்ல இருக்கக்கூடிய குறைகளை கண்டுபிடிச்சு புதுசா ஒரு மெக்கானிசம் தருவாங்க அப்படிங்கறத இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ புது மெக்கானிசம் அப்படிங்கறது தர போறாங்க. ஏன் நம்ம இதுல ஆல்ரெடி இருக்கக்கூடியதுல எக்ஸிஸ்டிங் மெக்கானிசம்ல கேப்ஸ் இருக்கா அப்படின்னு பார்த்தா இருக்கு. ஓகேங்களா? மேட்டர்னல் டெத் ஆடிட் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் 2004ல இருந்து பண்ணிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 20 வருஷமா மேட்டர்னல் டெத் ஆடிட், அதாவது பிரசவ காலத்துல குழந்தை பிறக்கிறப்ப ஒருத்தவங்க இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க எதனால இறந்தாங்க அப்படிங்கறத ஆடிட் பண்றது. ஓகேங்களா? எதனால இறந்தாங்க அப்படிங்கறத பார்க்கையில கிட்டத்தட்ட ஒரு 80% இறப்புகள் அப்படிங்கிறது தவிர்க்கப்பட்டிருக்க வேண்டிய இறப்புகளாக இருக்கு. என்ன மாதிரியான காரணங்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, போஸ்ட் பார்ட்டம் ஹெமரேஜ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க, ஹைப்பர் டென்சிவ் டிஸார்டர்ஸ் அப்படிங்கிறது. நமக்கு மத்தபடி பார்த்தோம்னா செப்சிஸ் அப்படின்றது கொடுத்துருக்காங்க, அது ஒரு 10%. ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கறத கொடுத்துருக்காங்க, அது ஒரு 8%. அடுத்ததா பார்த்தோம்னா அபார்ஷன் அப்படிங்கறதையும் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இதுவே நம்ம தமிழ்ல பார்த்தோம்னா நமக்கு தினமணி பேப்பர்லயும் இதே ஆர்டிகிளை நம்ம பார்த்துருக்கோம் இல்லையா? சோ அதீத ரத்தப்போக்கு, உயர் ரத்த அழுத்தம், கிருமி தொற்று, மத்தபடி பார்த்தோம்னா இதய நல பாதிப்புகள், இந்த மாதிரியான காரணங்களை தான் நமக்கு சொல்றாங்க. கிட்டத்தட்ட 80% பிரசவகால இறப்புகள் அப்படிங்கிறது இதன் காரணமாக தான் நடக்குது. இப்ப இதுல இருக்கக்கூடிய கேப்ஸ் ஐடென்டிஃபை பண்ணி புதுசா ஒரு மெக்கானிசமை இந்த டாஸ்க் ஃபோர்ஸ் கொடுப்பாங்க. அந்த மெக்கானிசமை அரசாங்கம் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. சரியா? சோ அதுதான் இந்த டாஸ்க் ஃபோர்ஸோட முக்கியமான ஒரு விஷயம். ஓகே, பிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ நோட் பண்ணிக்கலாம். மேஜர்லி மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ இதை பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? அடுத்ததா இன்னொரு செய்தி இருக்கு நமக்கு. இன்னைக்கு செய்தித்தாள் 2 செய்திகள் தான் நமக்கு முக்கியமா இருந்துச்சு. சரிங்களா? எடிட்டோரியல் பேஜ் கூட அவ்வளவு இம்பார்ட்டண்டா எதுவும் இல்லை. இன்னொரு செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, சர்ஜன் வைஸ் அட்மிரல் சரின் இஸ் ஃபர்ஸ்ட் உமன் டு ஹெட் AFMS அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் த ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் அப்படிங்கிற இதற்கு டைரக்டர் ஜெனரல் ஆஃப், அதாவது ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ், அதோட டைரக்டர் ஜெனரலா யார் வந்திருக்காங்கன்னா ஆர்த்தி சரின் அப்படிங்கிற இவங்க வந்திருக்கு. சரியா? டைரக்டர் ஜெனரல் ஆஃப் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ், ஐ மீன் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் மெடிக்கல் சர்வீசஸ் உடைய டைரக்டர் ஜெனரலா ஆர்த்தி சரின் அப்படிங்கிறவங்க வந்திருக்காங்க. சரியா? சோ இது ஒரு செய்தி. இது ஜஸ்ட் ஃபேக்சுவலா பார்த்து வச்சுக்கோங்க. சரியா? சோ இன்னைக்கு நியூஸ் பேப்பர்ல இருந்த முக்கியமான விஷயம்னா அந்த மேட்டர்னல் மார்டாலிட்டி ரேட், அதுதான். சரிங்களா? சோ அதை கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. தேங்க்யூ.